இந்த பிரதான நகரங்களில் இருந்து மன்னாரிலிருந்து யாழ்ப்பாணம், வவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணம், முல்லைத்தீவிலிருந்து யாழ்ப்பாணம் குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு மெட்ரோ பஸ் சர்வீஸ் உங்களால் ஒழுங்கு செய்ய முடியுமாக இருந்தால் ලබන වසර තුළදී බලාපොරොත්තු වෙනවා උතුරු පළාතේ යාපනය ඇතුළු තවත් නගර කීපයකට මේ මෙට්‍රෝ සේවාව හඳුන්වා දෙන්න. මට අහන්න කැමති ඇමතිතුமா இப்போ அந்த எங்கட மெட்ரோ பஸ் சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும், வடக்கு மாகாணத்தில் மிகவும் பெருந்தொகையான விசேட தேவைக்கு உட்பட்டவர்கள் இருக்கிறார்கள். மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு மாவட்டங்களில் இருந்து பெரும்பாலான நோயாளிகள், அதுலேயும் குறிப்பாக இந்த சக்கர நாற்காலி வீல் சேர் பாவிக்கிறார்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்து வைத்தியசாலைக்கு போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறதால இந்த பிரதான நகரங்களில் இருந்து மன்னாரிலிருந்து யாழ்ப்பாணம், வவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணம், முல்லைத்தீவிலிருந்து யாழ்ப்பாணம் குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு மெட்ரோ பஸ் சர்வீஸ் உங்களால் ஒழுங்கு செய்ய முடியுமாக இருந்தால் பல நோயாளர்கள் இதால் பயன்பெறுவார்கள். அதை செய்ய முடியுமான்னு கேட்டுக்கொள்வதோடு, இந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான வீதிகளில் இருக்கிற பழைய மரங்கள், எங்களோட செனிவி அமைச்சர் இங்கே இருக்கிறார், 100 வயசுக்கு மேற்பட்ட மரங்கள் தொல்பொருளுக்கு சொந்தமானதென்று தொல்பொருள் சட்டம் சொல்லுகிறது. ஆனால் 100 வயதுக்கு மேற்பட்ட பாரிய மரங்கள் வீதி அபிவிருத்தி அதிகார சபையால் வெட்டி அகற்றப்படுது. நான் கேட்குறது, அதுக்கு மாற்றீடாக புதிய மரங்களை ஆற்றில் நடுறதுக்குரிய ஏற்பாடையும் உங்களால் செய்ய முடியுமான்னு கேட்டுக்கொள்கிறேன். ගරු අමාත්‍යතුමා එතුමා කියපු මම පිළිතුරු දුන්නේ කරු කතානායකතුමනි, වවුනියා දිස්ත්‍රික්කයේ මාර්ග සංවර්ධන අධිකාරියට අයත් ඉඩම් වලට අනවසර පදිංචිකරුවන් නැහැ කියන එක දුම්රිය දෙපාර්තමේන්තුවේ අනවසර පදිංචිකරුවන් නැහැ කියලා නෙමෙයි. මාර්ග සංවර්ධන අධිකාරිය තමයි වවුනියාවේ නැහැ කියලා තියෙන්නේ. මෙට්‍රෝ සර්විස් එක සම්බන්ධව මම කලින් කිව්වා වගේම අපි ලබන වසර තුළදී බලාපොරොත්තු වෙනවා උතුරු පළාතේ යාපනය ඇතුළු තවත් නගර කීපයකට මේ මෙට්‍රෝ සේවාව හඳුන්වා දෙන්න. ඒක තමයි මට පැහැදිලි කරන්න තියෙන මූලික වශයෙන්. අනිකුත් මාර්ගවල ගස් පැල කිරීම වගේ දේවල් සම්බන්ධව සාමාන්‍යයෙන් RD එක දිගට මේක කරනවා. ඉතින් මම හිතනවා ඒක අපි කාටත් එකතුලා කරන්න පුළුවන් කළ යුතු දෙයක් කියන එක. ප්‍රශ්නාංක 8 ගරු මුජිබිර් රහ්මාන් මහතා සෞඛ්‍ය සහ ජනමාධ්‍ය අමාත්‍යතුමාගේ ඇසීමට. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.